சென்னை அரும்பாக்கத்தில் 9வது சித்த மருத்துவ தினத்தை ஒட்டி இலவச சிறப்பு சித்த மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணர்வு நடையோட்டம் நடைபெற்றது. சென்னை அரும்பாக்கத்தில் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையம், சென்னை மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், ஆயுஷ் அமைச்சகத்தில் நடைபெற்ற சித்த மருத்துவ தினம் தமிழர்களின் தொன்மையான மருத்துவ மரபான சித்த மருத்துவத்தின் பெருமையையும் அதன் அறிவியல் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அகத்தியர் பிறந்த நாளை சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ஜனவரி 6ஆம் தேதி 9வது சித்த மருத்துவ தினம் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தில் பொதுமக்கள் நலனுக்காக இலவச சிறப்பு சித்த மருத்துவ முகாம், இலவச மூலிகை கன்று வழங்குதல் மற்றும் சித்த மருத்துவ விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இயக்குநர் பேராசிரியர் மருத்துவர் N.J. முத்துக்குமார் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இணை இயக்குநர் மருத்துவர் திருமதி கோமலவள்ளி, சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் வெங்கடப்பன், இந்நிலையத்தின் இயக்குநர் மருத்துவர் கனகராஜன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பின்னர் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிவோர் மற்றும் சென்னை அரசு சித்த மருத்துவ கல்லூரி மாணவர்களும் மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். இதில் இலவச மருத்துவ முகாம் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு சித்த வாழ்வியல் முறைகள் குறித்து மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். மேலும் இலவச இரத்த பரிசோதனை, இதய சுருள் படம், இரத்த கொழுப்பு பரிசோதனை, கல்லீரல் பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, இரத்த அணுக்கள் பரிசோதனை செய்யப்பட்டு முகாமிற்கு வந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மூலிகை கன்றுகள் வழங்கப்பட்டு அதனை வளர்க்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை உதவி இயக்குநர் உயிர் வேதியியல் முனைவர் கணேசன் அவர்கள் ஒருங்கிணைத்தார். இதில் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உலக சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பில் ஒரு வருடமும் முதல் சித்தரான அகத்திய சித்தரின் பிறந்த நாளான ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு வருடமும் சித்த மருத்துவ திருநாளை இந்திய அரசும் மாநில அரசுடன் இணைந்து இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று ஒரு விழிப்புணர்வு நடைபயணம் வாக்கத்தான் ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்படுத்தவும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படும் வகையில் இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் அனைத்து உடல் பரிசோதனைகளும், குருதி ஆய்வு மற்றும் அனைத்து இன்வெஸ்டிகேஷன்ஸும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமமும் அதனோடு இணைந்து அரசு சித்த மருத்துவ கல்லூரி சென்னையும் இணைந்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த மருத்துவ முகாமை நன்கு பயன்படுத்தி சித்த மருத்துவத்தின் மூலம் தீர்வு பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த மாதம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு மாநாடு நடந்தது. மத்திய அரசின் சார்பில் சித்த மருத்துவத்தை உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்லும் விதமாக எல்லா முயற்சிகளும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் WHO இணைந்து சித்த மருத்துவத்தையும் உலக அளவில் கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்தியா முழுமையும் சித்த மருத்துவத்தை கொண்டு செல்லும் முயற்சியிலும் இந்த மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. பண்டை காலங்களில் உள்ள பழைய சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகள், பழைய நூல்கள், சித்த மருத்துவர்களிடம் இருக்கக்கூடிய பழைய குறிப்புகளையும் அனைத்தையும் ஆவணப்படுத்துவதும் டிஜிட்டல் மயமாக்கும் பணியும் புத்தகமாக்கும் பணியும் ஈடுபட்டு வருகிறது. தினமும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் குழுமம் என்பது சென்னையில் இயங்கி வருகிறது. இதனுடைய கிளை நிறுவனங்கள் 9 இடத்தில் இந்தியா முழுவதும் இயங்கி வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சித்த மருத்துவ நோயாளிகள் இந்தியா முழுவதும் பயன்பெற்று வருகிறார்கள். இது தவிர மாநில அரசின் சார்பிலும் இந்த சித்த மருத்துவ மனைகள் தமிழகம் முழுவதும் இயங்கி வருகிறது. இவற்றில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். பேராசிரியர் டாக்டர் N.J. முத்துக்குமார், தலைமை இயக்குனர், மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், ஆயுஷ் அமைச்சகம், இந்திய அரசு.